நெடுந்தீவு அபிவிருத்திக்கு 2000 மில்லியன் ரூபாய். நாடு முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கையை ஆரம்பித்த ராணுவம். முன்னாள் அமைச்சர் தயாத் கமகேவின் சொத்துக்கள் மக்கள் வங்கியினால் பறிமுதல். வெளிவடக்கில் காணி விடுவிப்பு போராட்டம், காவல்துறை விதித்த தடை. மே 17 இயக்கத்துடன் தமிழ் தேசிய பேரவையினர் சந்திப்பு. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் பேருந்து கட்டண திருத்தம். மன்னார் காற்றாலை மின் நிலையம் கடைசி தொகுதி உபகரணங்களும் வந்து சேர்ந்தது. வசந்த கர்ணகுடவை நீதிமன்றத்துக்கு இழுத்து சென்று அவமதிக்கும் போது இதயம் வேதனைப்படுகிறது. மக்கள் அரக்கர்களுக்கே வாக்களித்து அதிகாரம் வழங்கியுள்ளனர். திரு ஜெபீரபிசனம். சட்ட நடவடிக்கைகளூடாக தீவிரமடைந்துள்ள அரசியல் பழிவாங்கல், மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டு. கட்சி இன மத பாகுபாடுகளின்றி சகல மக்களினது உரிமைகளை பாதுகாக்கும் முற்போக்கான புதிய பயணத்தில் தங்களோடு இணைந்து கொள்ளுமாறு சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நமது நாட்டின் அரசமைப்புக்குள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சட்டமாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய பிரதான 3 தூண்கள் காணப்படுகிறது. அதேவேளை சுதந்திரம் மற்றும் சுயாதீன ஊடகத்துறை அதன் 4வது தூணாகவும் 5வது தூணாக சிவில் சமூக இயக்கம் விளங்கி ஜனநாயகத்தை பாதுகாக்கும் முதன்மை சக்தியாக அமைய வேண்டும். நமது நாட்டின் ஒட்டுமொத்த சிவில் சமூக இயக்கங்களது அமைப்புகளதும் தனித்துவமான நோக்கங்கள் எவ்வாறாக அமைந்திருந்தாலும் அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பொதுவான இலக்கை நோக்கி பயணிப்பதே இன்றைய தேவையாகும். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் இத்தகையதொரு தேசிய பணிக்கான வேலை திட்டத்துக்கு நாம் அடித்தளம் அமைப்போம். அதற்கமைய இன்று திங்கட்கிழமை முற்பகல் 9 மணிக்கு கொழும்பு லக்ஷ்மன் கதிர்காமன் நிர்வாகத்தில் இந்த விசேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார். சட்ட நடவடிக்கைகள் ஊடாக அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை தீவிரப்படுத்தியுள்ளது. சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தற்போது பலமாக இருக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வாழ்க்கை செலவுகள் நாளாந்தம் அதிகரித்து செல்கிறது. மக்களின் நலன் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. மாறாக அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சட்ட நடவடிக்கைகள் ஊடாக அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை தீவிரப்படுத்தியுள்ளது. சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தற்போது பலமாக இருக்கலாம். அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான அவசியம் கிடையாது. ஏனெனில் மக்களுக்கான அரசியல் சேவையில் ஓய்வு என்பது கிடையாது. கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் பலமாக உள்ளோம். அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முழு அரசாங்க கட்டமைப்பையும் பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிகள் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் அந்த இயக்கத்தின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினர். குறித்த சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பு தமிழர் அரசியல் மற்றும் சமூக விடயங்கள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இடம்பெற்ற சந்திப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பணிகள் தொடங்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் நிலையத்துக்கு தேவையான டிரேஃபன்களின் கடைசி தொகுதி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தொகுதி டிரேஃபன்கள் ஏற்றி வந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 மெகாவாட் திறன் கொண்ட இந்த காற்றாலை மின் நிலையத்துக்கு தேவையான ரேஃபன்கள் முதல் தொகுதி சில வாரங்களுக்கு முன்பு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் அந்த ரேஃபன்கள் தற்போது உரிய இடத்தில் நிறுவப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மார்ச் 2027க்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் மூலம் 50 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்படும். இந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்தவுடன் புதைவடிவ எரிபொருள் இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுவதால் நாடு முழுவதும் சுமார் 4.7 பில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்கும். 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் தேசிய மின்சார தேவையின் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் இருந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என தேசிய எரிசக்தி இலக்கை அடைய அந்த ஆலை உதவும். இதேவேளை மன்னார் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக மன்னார் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோய் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளை உள்ளடக்கி இலங்கை ராணுவம் நேற்று நாடு முழுவதும் ஒரு பெரிய அளவிலான டெங்கு தடுப்பு மற்றும் பொது விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கியது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய சட்டத்தில் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசேட நடவடிக்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல்
லசந்த ரொட்டாரிகோவின் நேரடி அறிவுறுத்தல்கள் மற்றும் முழுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் டெங்கு அபாயமுள்ள பகுதிகளை உள்ளடக்கி இராணுவத்தின் பல்வேறு பாதுகாப்பு படை தலைமையகங்கள், படைப்பிரிவுகள், பிரிகேட்கள் மற்றும் படை அலைகளைச் சேர்ந்த 2026 இராணுவ படை வீரர்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கொழும்பு, குணசிங்கபுர மற்றும் தனியார் பேருந்து நிலையங்கள், கோட்டை மிதக்கும் சந்தை, கெலபொல, தெல்கொட பேருந்து நிலையம், பஞ்சிகாபத்து அபேசிங்க ராமய கோயில், காக்காதீவு, கோமாகம, கடுவெல, பத்திரமுள்ள, நவகமுவ குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தை சுற்றியுள்ள பகுதிகள், காளி, மாத்தறை, ரத்தினபுரி, குருநாகல், அத்துக்கல, கேகாலை பேருந்து நிலையம், வெண்ணப்புவ மற்றும் பலாவிய மற்றும் அதிக டெங்கு அபாயம் உள்ள பகுதிகள் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய இடங்களாகும். இந்த நடவடிக்கைகளில் டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை சுத்தம் செய்தல், குப்பைகளை அகற்றுதல் மற்றும் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல் ஆகியவையும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின்படி புதிய கட்டண திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த கட்டண திருத்தத்துக்கு இணங்க பேருந்து கட்டணங்களை 12% 20% உயர்த்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணையம் சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி முன்னர் ரூபாய் 30 இருந்த குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ரூபாய் 34 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சொகுசு பேருந்துகள் மற்றும் விரைவுச்சாலை பேருந்துகளுக்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய பேருந்து கட்டண திருத்தம் குறித்து பேருந்து ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பயணச்சீட்டு இயந்திரங்களை புதுப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக இன்று முதல் நாடு முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்களை புதுப்பிக்க மேலும் 2 நாட்கள் ஆகும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பலி வழக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கூறி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மக்கள் கொட்டகை அமைத்து போராட்டம் நடத்த போலீசார் தடை விதித்தனர். பலாலி சந்தியில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலத்தின் அமைப்பாளர் சட்டத்தரணி பவானி பொன்சேகா, இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இங்கு வருகிறந்த பவானி பொன்சேகா மக்கள் பிரதிகளுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதேவேளை எம்.ஏ. சுமந்திரன் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் காணி விடுவிப்பு தொடர்பான நிலைமைகள் குறித்து மக்களுடன் கலந்துரையாடி இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை விளக்கினார். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலில் இருந்து தம்மை பாதுகாக்க அப்பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி போலீசார் அதற்கு தடை விதித்ததுடன் வடக்கில் கொட்டகை அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என்பதால் கொட்டகை அமைக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பேரும் அந்த வழக்கில் இருக்குது. அப்போ அது தொடங்குகிற நேரம் சுகிதன் கொண்டு போய் காட்டி நாங்கள் அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றம் அதை ஏன் அப்படி அதில் கட்டப்படுது என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தது. இப்போ இந்த போராட்டங்களோட விளைவாக 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவையில் சொன்னது 1 மாத அவகாசம் தாங்கோ, நாங்கள் எவ்வளவு காணி விடுவிக்கலாம்ன்றதை உடனடியாக விடுவிக்கலாம்ன்றதை நீதிமன்றத்துக்கு அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அப்போ நாங்கள் சொன்னோம் இது 2013ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதில் அந்த வழக்கில் இருக்கிற பகுதியில் நிறைய பகுதி விடுவிக்கப்பட்டது உண்மை. ஆனால் விடுவிக்கப்படாத பகுதி இருக்குது. விசேஷமாக பலாலி கிழக்கில் விவசாய காணிகள் நிறைய இருக்குது. அதை நான் சுட்டிக்காட்டி சொன்னான், இந்த விவசாய காணிகள் அத்தனையும் ஒரு இராணுவ தேவைக்கும் பயன்படுத்துகையில் அவையில் விவசாயம் செய்யணும்னு சொல்லி அப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிற சரி விடுவிக்கிறேன்னு தான் ஒரு நாள் முறை சொல்லுவீங்க. எந்த பகுதியை விடுவிக்கிறேன்ற விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு ஆவணத்தின் மூலமாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் விடுவிக்கிறேன்டா அதை சொல்லுங்க, எவ்வளோ வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுதான் இப்போது இருக்கிற இல்லாமல் அவர்கள் உண்மையாக சொல்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் நீதிமன்றம் அழுத்தம் பிரயோகிச்சிருக்குது. நாங்கள் சொன்ன காரணிகளை வச்சு மற்றது கூட தொடர் போராட்டங்களாலேயும் தான் இந்த நிலைமை வந்திருக்குது. 1 மாத காலத்துக்குள்ள நான் சுகிதனுக்கு அறிவிப்பேன். நீதிமன்றத்தில் அதில் என்னத்தை சொல்லினோம்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இந்த இடத்துல அந்த 2013ஆம் ஆண்டு வர்த்தகமானி அதை நீங்கள் ரத்து செய்ய சொல்லி தான் கேட்டுருக்கோம். அதை எங்களுக்கு விரைவாக செய்து தரணும். மற்றது ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கு உயர் பாதுகாப்பு வலயம் ஒன்று வச்சிருக்கலாம். அதே மாதிரி இது சட்டவிரோதமாக மக்களுடைய உறுதிக்காணிகளை இவியல் அடாத்தாக கெசட் பண்ணிடலாம். அப்போ அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த விமான நிலைய விஸ்தரிப்பண்டு இப்போ சாட்டி சொல்லி கொண்டிருக்கணும். அதில் என்ன நடந்தேன்டா 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி
உங்களுக்கு தெரியும். அந்த நேரம் நாங்கள் வந்து தான் அந்த வழக்குகள் தாக்கல் செய்தது. ஒரு 10,000 பேர் வருவினோன்னு சொன்னால் கடைசியாக 2176 காணி துண்டுகளுக்கு நாங்கள் வழக்கு வச்சது. சுவிதன் தான் அவ்வளவு காணி உறுதிகளையும் சரி பார்த்து கொண்டு வந்து தந்து அந்த வழக்கு வச்சது. 2015 இருந்து 19 வரைக்கும் நிறைய அதில் விடுவிக்கப்பட்டது. 6000 சொச்சம் இருந்தது. இப்போ 3000க்கும் குறைவாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மிகுதியும் விடுவிக்கப்பட வேணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா அந்த வர்த்தமானியை முழுசாக இல்லாமல் பண்ணணும். ஏனெண்டா அவையில் என்ன செய்ய பார்த்தவில்லைண்டா விடுவிச்ச பகுதியை அந்த வர்த்தமானிலேருந்து விலதை பார்க்கணும். ஏன்னா மீதியை வச்சிருக்கிறாரு. நாங்கள் சொன்னோம் அப்படி செய்யலாது. ஒரு வர்த்தமானி பிரசுரத்தில் முழுதையும் சொன்னது சரியா. ஒவ்வொரு காணியாக தனித்தனியாக செய்திருந்தால் அது வேறு கதை. இது ஒரு பிரசுரத்தில் முழு காணியையும் சொன்னது. அப்படியே அதை முதல் ரத்து செய்ய வேணும். அதை ரத்து செய்து போட்டு தான் நீங்கள் மிச்ச வேலை பார்க்கலாமண்டு. அது இன்னும் செய்ய இல்லை. அது சம்மந்தமாக இது கூட வழக்கு இருக்கிறது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றத்திலையும் மாவசிநாதராஜ ஐயாட வழக்கில் இந்த விடயம் நீதிமன்றத்தாலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானியை ரத்து செய்து தான் அடுத்த நடவடிக்கைக்கு போகணும்னு சொல்லி. ஆனபடியாக அந்த வர்த்தமானியை ரத்து செய்ய வேணும். அதுக்குள்ள இப்போ கடைசியாக நடந்ததை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீதிமன்றம் நாங்கள் சொன்னாங்க இது விவசாய காணியை தேசிய பாதுகாப்புன்ற போர்வைக்கில் வச்சிருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லையாண்டு. அப்போ அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு அழுத்தம் பிரயோகிச்சிருக்கு. இப்போ கடைசியாக நீங்கள் அதை உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறேன்னு நான் சொல்லி நான் சொல்கிறபடியாக ஒவ்வொரு முறையும் வந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்காமல் 1 மாத காலத்துக்குள்ள எவ்வளோத்தை உடனடியாக விடுவிக்கிறீங்கன்றதை மன்றுக்கு அறிவிக்க சொல்லி இடத்தையும் பரப்பையும் விஸ்தீரணத்தையும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க சொல்லியிருக்கு. அது எனக்கு தெரிய வந்த எங்களுக்கும் அறிவித்தல் கொடுக்க சொல்லியிருக்கு. இதில் சார் இன்னொரு விஷயம் வந்து இப்போ விவசாய காணிகளில் வந்து இராணுவம் வச்சுக்கிற பிரச்சனை இல்லை ஒரு தகவல் சொன்னீங்க. அவையில் இன்னொரு பக்கத்தால் மூவ் பண்ணி கொண்டு வரீங்க இராணுவம் செய்கிற ஃபார்மிங் திணைக்களப்படுத்துறது. இதை வந்து சிவில் பாதுகாப்பு திணைக்களம் செய்கிற விவசாயத்தை உடனடியாக நிப்பாட்டுறது சட்ட ரீதியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? ஏனெண்டா எங்களோட வீடுகளை கோயில்களை அது இடிச்சு தான் செய்யணும். அது அவையில் சொன்னது நீதிமன்றத்தில் விவசாய திணைக்களம் அறிவிச்சிருக்காம் இந்த காணிகள் தங்களுக்கு தேவையில்லை அறிவிச்சிருக்கு. அப்போ அதனுடைய தான் உடனே நான் சொன்னேன். அப்படி என்றால் உடனே மக்களுக்கு அதை கொடுக்கணும். மாவட்டங்களில் அரச காணிலாம் அதான் அப்போ இப்போ தான் முதல் தடவையாக இந்த விவசாய திணைக்களம் வீட்டில் தலையிட்டு இருக்குது வழக்கில். ஆனால் அவையில் சொன்ன விஷயம் வந்து தேவையில்லை என்று சரிதானே அது சொல்லப்பட்டது நீதிமன்றத்தில். சார் இந்த குடும்ப சிட்டி இருக்குல்ல குடும்ப சிட்டியால் உள்ள வரைக்கும் அந்த கண்ணையாட்டு அந்த இந்த இது தான் சொல்கிறேன். அதில் வந்து ஆமி ஃபார்ம் பண்ணு அதோட ஒரு திணைக்கள இதாக இப்போ என்னடா இப்போ நாங்கள் எல்லா இடமும் யாரை சந்தித்தாலும் ஆமி விவசாயம் செய்து கடை செய்து அது செய்யணும் முறைப்பாடு செய்ய அவையில் அதை ஒரு திணைக்களமாக கொண்டு வந்தால் ஒரு கட்டத்தில் சார் அவைகளுக்குரிய சம்பளம் கூடி தேசிய வடிவால் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வராது. இல்லை நானும் அப்படி தான் விவசாய திணைக்களத்தை பற்றி கதைக்க தொடங்கினோடனே நானும் நினச்சேன் இது ரெண்டாவது புது விஷயமா இருக்குன்னு. ஆனால் சொன்ன விஷயம் வந்து விவசாய திணைக்களம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் தேவையில்லைன்னு விவசாய திணைக்களம் சொல்லியிருக்கு. மற்றது இராணுவம் விவசாயம் செய்கிறதுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை. இல்லை ராணுவம் விவசாயம் செய்கிறதுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை. இராணுவ சட்டத்திலையும் அனுமதி இல்லை சரிதானே. அப்போ அதை சொன்னோடனே இல்லை நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்லிடுவோம். விடுவிக்கிறேன்டா உடனடியாக அறிவிக்க சொல்லிடுறோம். சார் இதை இப்போ இங்கே இருக்கிற இராணுவம் சரி மற்றவர்களும் சொல்கிறதால எங்களுக்கு மேலிடத்தில் இருந்து இங்கே ஓனர் வர வேணும். நாங்கள் அதை விடுவோம். ஆகவே இது ஒரு பாராளுமன்ற ஆட்சி நடைபெறுற நாட்டில் பாராளுமன்றத்தின் ஊடாக இதுக்கு என்ன தீர்வு எடுக்கலாம்? பாராளுவாதிகள் எல்லோரும் பாராளுமன்றத்தில் எல்லாரும் சொல்லி இருக்கணும். ஆனால் நீதிமன்றத்தால் தான் இதுக்கு விட வருது சரிதானே. 2003ஆம் ஆண்டுலேருந்து காணிகள் விடுவிக்கப்பட்ட முழுக்க நீதிமன்றத்தில் சொல்லி தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வழக்கில் தான் இப்போ இது இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் 1 மாதத்துக்குள்ள சொல்கிறேன்னு சொல்லியிருக்கு தானே. பார்ப்போம் என்னதான் சொல்லினோண்டு பார்ப்போம். நீதிமன்ற வழக்குகள் நடக்க எங்களுக்கு சார்பான பதில்கள் குறைவாக இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கும் அறிவிச்சா நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அந்த நாடுகளில் எங்களோட பிரதேசங்கள் ஒரு கவனிப்பு செய்து இன்னும் நீதிமன்றத்து இதுக்கும் அன்னைக்கு நாங்கள் வந்தேன்னு சொன்னது 1ஆம் தேதி வழக்கு வருதுண்டு. 1ஆம் தேதி தான் அந்த அறிவித்து சொல்லப்பட்டது சரிதானே. இப்போ 1 மாதத்துக்கு எங்களுக்கு அறிவிக்க சொன்னது வந்து அதில் நீதிமன்றத்துக்கு தேதி கொடுக்கல. நீதிமன்றம் நீண்ட தேதி ஒன்று கொடுத்துருக்கு. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே அறிவிக்க சொல்லியிருக்கு. அடுத்த வழக்குக்கு நாங்கள் ஒரு வரலாம் செய்தால் என்ன வழக்குக்கு இப்போ கோர்ட்ஸுக்கு முன்னாலே கொழும்புல இல்லாட்டி அதுக்கு முதல் நாளில் ஒரு இது சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு உரிய எங்களுக்கு சார் இந்த இது போட இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் இப்போ இதை பிடிச்சி கொண்டு தான் இருக்கோம்.
நான் அடுத்த டேட்டை சொல்கிறேன் உங்களுக்கு. போகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கேட்டதுக்கு போலீஸ் வந்து விடையிலான்னு சொல்லியிருக்கு. நாங்கள் ஒரு அந்த நிழல் கொட்டகை அமைக்கிறது சொன்ன ரீசன் தான் பிள்ளையாக இருக்குது. அங்கே விமல் வீரவம்ச கோட்டைக்கு முன்னுக்கு பந்தல் போட்டு போலீஸ் அகற்றினது. இதை விட்டால் பிறகு தங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படியே பிரச்சனை இருக்கா? இல்லை சட்ட ரீதியாக எங்களுக்கு அந்த நிழல் என்ன வயசான ஆண்கள் பிள்ளைகள் இருக்கணும். சரி, இங்கே அடுத்த தேதி வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி. இங்கே ஜூலை 1ஆம் தேதி என்ன சொன்னால் 1ஆம் தேதி வந்தது. அடுத்தது செப்டம்பர் 4ஆம் தேதி வழக்கு வருது. அது ஃப்ரைடே வருது. சரியா? அடுத்த தேதி செப்டம்பர் 4. ஆனால் செப்டம்பர் 4 என்றாலும் 1ஆம் தேதி சொல்லியிருக்கு இந்த மாத கடைசிக்குள்ளே பதிலை சொல்ல சொல்லி. சரிதானே? போலீஸாருக்கு இந்த இது நெல் போடையிலாதுன்னு சொல்றீங்க. காலமாக 8:30 1:30 மட்டும் செய்கிறோம். நாங்கள் என்ன இருக்கிறோன்னா அந்த டைம் மட்டும் நாங்கள் தற்காலிகமாக போட்டுட்டு முடியாத கட்டி கொண்டு போகிறோம். கதிரையில் எடுக்கிற மாதிரி அந்த நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி அதுக்கு ஏதாவது எங்களுக்கு சட்ட காய்ச்சிட்டு போகிறோம். கதைங்க போயில நான் ஏஎஸ்பியோட காய்ச்சிட்டு போகிறோம். டிஸ்டர்ப் பண்ணிடல யாரையுமே வணக்கம். இன்றைய தினம் 3வது வாரமாக பலாலியில் முழுக்க ஒரு மக்கள் போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய காணிகளை விட வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒரு கவனஈர்ப்பாக இந்த போராட்டம் செய்திருக்கிறார்கள். இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். முழுக்க இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விரைவாக விட வேண்டும், சட்ட ரீதியாக இந்த காணிகளை விட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது முன்வைத்திருக்கிறோம். அதேபோல் இராணுவத்தினாலே சட்டவிரோதமாக இந்த கேண்டீன் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே சட்டவிரோதமாக விவசாயங்கள் செய்யப்படுகிறது. இந்த விஷயங்களை சட்ட ரீதியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு முன்வச்சிருக்கிறோம். அதை விட மனித உரிமைகள் அமைப்புகளில் இருந்தும் இங்கே வந்திருந்தார்கள். வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இந்த குளத்துற வெயிலில் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். அது எப்போ இந்த காணிகள் விடுவார்கள், எந்த பகுதியை விடுவார்கள், எவ்வளவு விடுவார்கள் என்றதை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ளும். முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் பெரும்பாலான சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை மக்கள் வங்கி முன்னெடுத்துள்ளது. மக்கள் வங்கியின் பாராட்டு சட்ட அதிகார வரம்புக்குட்பட்ட அடமான சொத்துக்களை ஏலம் விடுவதற்கான வங்கியின் முடிவை எதிர்த்து தயா குரூப் லிமிடெட் மற்றும் தயா எஃப்எல் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் தாக்கல் செய்த ரிட் மனுவை மேன்முறையீடு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குறிப்பிட்ட கடனை வசூலிக்கும் செயல்முறையை தொடர மக்கள் வங்கிக்கு சட்டபூர்வ உரிமை உள்ளது என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் குருசிங்க மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்ததுடன் மனுதாரர் நிறுவனங்கள் 1 மில்லியன் ரூபாவை நீதிமன்ற கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. 1.42 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான நிலுவையில் உள்ள கடன் வசதிகளை வசூலிப்பதற்காக அடமான சொத்துக்களை பொது ஏலத்தில் விற்பனை செய்ய மக்கள் வங்கியின் பணிப்பாளர்கள் குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி மனுதாரர்கள் செட்டியோரி, ஃப்ரோகிப்சன் மற்றும் மொண்டாமுஸ் ஆணைகளை பிறப்பிக்குமாறு கூறியிருந்தனர். மக்கள் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் என எதிர்பார்த்து அரக்கர்களுக்கே வாக்களித்து அதிகாரம் வழங்கியுள்ளனர். நாட்டுக்கு பெரும் கௌரவத்தை தேடித்தந்த அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கர்ணகோட போன்ற தலைவர்களை நீதிமன்றத்துக்கு இழுத்து சென்று அவமதிக்கும் போது எமது இதயம் வேதனைப்படுகிறது என சர்வஜன அதிகார கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜேபீர விசனம் வெளியிட்டுள்ளார். காலி பத்தேகம பிரதேசத்தில் நடைபெற்ற சர்வஜன அதிகார கட்சியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் என எதிர்பார்த்து அரக்கர்களுக்கே வாக்களித்து அதிகாரம் வழங்கியுள்ளனர். ஆனால் இன்று நடப்பது முற்றிலும் தலைகீழான ஒரு நிலைமையாகும். நாம் மீள முடியாத ஒரு பொருளாதார பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறோம். மக்களின் வாழ்க்கை மிகவும் கடினமாகவும் துயரம் நிறைந்ததாகவும் மாறியிருக்கிறது. எந்த தலைவர் எந்த புள்ளி விவர தரவுகளை காட்டி நிலைமையை சமாளிக்க முயன்றாலும் இன்று மக்களின் வருமானம் மற்றும் கொள்வனவு சக்தி குறைந்தது 3/2 பங்காக குறைந்து போயிருக்கிறது. சர்வதேச நிறுவனங்கள் என்னதான் கூறினாலும் யதார்த்தத்தை மக்கள் நன்றாக அறிவார்கள். நாம் சர்வஜன அதிகாரம் என்ற ரீதியில் வரும் அவதூறுகளை பரப்பாமல் பிரச்சனைகளுக்கு தர்க்க ரீதியான தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு அரசியல் சக்தியாக செயற்படுகிறோம். இன்று இலங்கையின் விவசாயிகளின் குல ரீதியாக அவமதிக்கப்படுகிறார்கள். பொன்னி சம்பா அரிசி இறக்குமதி செய்து எமது பாரம்பரிய விவசாய செழிப்பையும் மக்களின் ஆத்ம சக்தியையும் மறைக்க பார்க்கிறார்கள். இப்படி இறக்குமதி அரிசியை நம்பியிருந்தால் எமது நாட்டு மக்கள் எப்போதுதான் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை பிறக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார்.